ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்க நலமா இருக்கோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என அனைத்தையும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள். உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இருக்கணும். ஸோ எல்லாருமே ஒரு அதை அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி அனிவர்சரி நண்பர்களே. மேலும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்துல சந்திர பகவானுடன் ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. எனவே இந்த மாதிரியான சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நீங்கள் தாராளமாக பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக அதிகமான சந்தோஷத்தை பெற நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். உங்களுக்கு மியூசிக் பிடிக்குன்னா மியூசிக் கேட்கலாம், அதில் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். மேலும் விளையாட்டு பிடிக்குன்னா ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு இன்றைய தினம் அவுட்டோர் நிகழ்ச்சிகள், அதாவது சமூக நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்துக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் எது விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அது எல்லாத்துலேயுமே ஈடுபடலாம். ஆனால் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். முக்கியமாக 4 விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக் கொள்ள உங்களது மனதிற்கு பிடித்த உங்கள் மனதை வென்ற காதலருக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை நீங்கள் அணியக்கூடாது. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக எச்சரிக்கையாக வேலை செய்தால் அதிகமான நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. இன்னைக்கு நீங்கள் 4 விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப நிம்மதியாக போகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா பேராசைப்படக்கூடாதுங்க. சில பேர் நிறைய பணம் உங்களுக்கு லாபகரமாக தர மாதிரி சில கவர்ச்சிகரமான திட்டங்களை உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு போடும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபா திரும்ப கிடைக்குங்க. இன்னைக்கு இது மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ விட்டுறாதீங்க. இன்னைக்கு 7 மணிக்குள்ளே நீங்கள் பணத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கவர்ச்சிகரமான ஆஃபர்லாம் தருவாங்க. நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாதுங்க. இன்னைக்கு பணத்தை முதலீடுகள் யாருக்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு பணத்தை வெளியே எடுக்காதீங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் நீங்கள் செலவுகள் செய்கிறதுக்கு பணத்தை வெளியே எடுக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி மிகச்சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். பேராசையை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா நிறைய பேர் உங்கள் பேராசையை தூண்டி விடுவாங்க. திரைப்படங்களில் வர மாதிரி சில பேர் பேராசையை தூண்டிவிட்டு உங்களுக்கு அதிகமான ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர மாதிரி சொல்லி உங்களுடைய பணத்தை எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தை வெளியே எடுக்காதீங்க. அது முதலாவது விஷயம். இரண்டாவதாக நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் நிதானமாக நீங்கள் கோபப்படாமல் இருக்கிற நண்பர்களே. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையின் அனைத்திலுமே நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா கோபம் என்பது ஒரு குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம். ஸோ அதை நீங்கள் மாட்டிக்காதீங்க. அந்த கோபம் வரும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக அமையுங்கிறதுனால இன்னைக்கு எதுவுமே நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டாம். மனசுக்கு துக்கம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக மனசில் வைப்ரேஷன் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தியானம், யோகா போன்றவற்றை செய்வது நல்லது நண்பர்களே. மூன்றாவதாக தேவையில்லாத பயத்தை மனசில் வச்சுக்க கூடாதுங்க. சில பேர் சில விஷயங்கள் நடந்திருக்காது, ஆனால் பிரமை பிடித்த மாதிரி அந்த விஷயங்கள் தவறான விஷயங்கள் நடந்த மாதிரி தன்னுடைய ஃபீலிங்கை மன இறுக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. மேலும் அதனால் பாதிப்படைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இன்றைக்கி ஏற்படும். அதனால் குழப்பங்கள் தான் மிஞ்சும் நண்பர்களே. மேலும் மன இறுக்கம் அதிகமாகும், டிப்ரெஷன் ஆகும். ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா
தேவையில்லாத சிந்தனைகள்லாம் விட்டொழிங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுங்க. ரொம்ப சிம்பிள். இன்றைய தினம் குழப்பங்களில் உங்களுக்கு அதிகமாக சூழ்நிலை அமையும் பொழுது, எந்த விஷயங்கள் உங்களுக்கு குழப்பம் இருக்கோ, அந்த விஷயங்கள எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா? அவருடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அப்படியே டிட்டோவா செயல்படுங்க. கண்டிப்பா புதுசா எதுவும் ட்ரை பண்ணிறாதீங்க. மத்தபடி உங்களுக்கு கண்டிப்பாக மனசுல தன்னம்பிக்கை வேணுங்க. தாழ்வு மனப்பான்மை கூடாது. தன்னம்பிக்கையோட நம்மால முடியும்னு சொல்லி செய்யுங்க. ஆனா புதுசா அசட்டு தைரியத்தோட எதுவும் ஆரம்பிக்காதீங்க நண்பர்களே. உங்களுக்கு எது எது அனுபவங்கள் இருக்கோ அந்த வேலையெல்லாம் தொடர்ந்து செய்யலாம். அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. கடைசியாக பேச்ச கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்க கருத்துக்கள யார்ட்டயாவது கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க கருத்துக்களை சொல்றத தவிர்த்து விடுறது தான் நல்லது. ஈவன் Facebook சமூக வலைதளங்களான Facebook, WhatsAppல கூட நீங்க இன்றைய தினம் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். இன்றைய தினம் அமைதியாக இருங்க. கனிவா பேசுங்க. இல்லைன்னா பேசாம இருந்துருங்க. கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். இன்றைய தினம் மத்தவங்கள பத்தி நீங்க பேசுறது, மத்தவங்ககிட்ட குத்தம் குறை கண்டுபிடிக்கிறது போன்றவற்றை செய்யக்கூடாதுங்க. மேலும் நீங்கள் கடன் வாங்கி யார்ட்டயுமே குடுக்கக்கூடாது. நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது மத்தவங்களுக்காக நீங்க கடன் வாங்கி நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு நீங்க பொறுப்பேத்துக்கொண்டு செயல்படுவது எல்லாம் கூடாதுங்க. வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கணும். முடிந்த அளவுக்கு வாக்குறுதிகளை நீங்க கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. ஸோ நீங்க உண்டு, உங்க வேலைகள் உண்டு, உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், பொழுதுபோக்குகள் எல்லாமே உண்டு என்று நிம்மதியாக இருந்தால் இன்றைய தினம் இந்த 4 விஷயங்களை கடைபிடிச்சீங்கன்னா அற்புதமான ஒரு நாளாக அமையும். இது காதல் வாழ்க்கை மட்டுமில்லைங்க, உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும், அலுவலக பணிகளுக்கும் இது பொருந்தும், வியாபாரிகளுக்கு உங்கள் தொழிலும் இது பொருந்தும் நண்பர்களே. இன்றைய தினம் முதலீடுகள் செய்யும்போது கவனமாக இருக்கணுங்க. புதிய முதலீடுகள் கட்டாயமாக வேண்டாம். பணம் வசூலாகக்கூடிய முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். பணத்தை இன்கம் பண்றதுக்கான வழிகள் மட்டும் பாருங்க. ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பெரிய அளவில் முதலீடுகள் இல்லாத அளவுக்கு நீங்க உங்க இன்கம்க்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இந்த தினம் 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் செயல்பாடுகளுடைய தன்மைகளை அறிந்து எந்த செயலை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் எதை முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா பேச்சை குறைச்சிக்கோங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஜாமீன் சார்ந்த விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லது. யாருக்காகவும் எதை நம்பி நீங்க ஜாமீன் கையெழுத்து போறது அல்லது பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது வாக்குறுதிகள் இதை செஞ்சு தரேன் வாக்குறுதிகள் கொடுக்கறது போன்றவற்றை செய்யக்கூடாது. உங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணுங்க. திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காஸ்ட்லியான திங்ஸ் மீது, காஸ்ட்லியான பொருட்கள் மீது, விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை வியாபாரத்தில் சந்தித்தாலும் அது நீங்கிவிடும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பொறுமையாக இருங்க நண்பர்களே. நீங்கள் புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் கவனமாக இருங்க. சூப்பரான ஒரு நாளாக அமையும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மாற்றங்களை இன்றைய தினம் நீங்கள் புதிதாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். பொறுமையாக செயல்படணுங்க. நிதானம் வேண்டிய நாள் இன்றைய தினம். நிதானம் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.